பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் வசனங்கள் 46 அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயு மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த சுவிசேஷ பகுதியிலே இயேசு கிறிஸ்துவுக்கு புதிதாக சேர்க்கப்பட்ட, அவருக்கு பின் செல்வதற்கு சேர்க்கப்பட்ட ஒரு நபரை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். அவனுடைய தகப்பனுடைய பெயரும் அவனுடைய பெயரும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னா திமேயு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் பேர் என்ன அப்படின்னா பர்த்திமேயு என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இவனுக்கு ஒரு குடும்ப செட்டப் இருந்தாலும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை என்ன அப்படின்னா பிச்சை எடுப்பது. இன்றைக்கி கண் இல்லை என்று சொன்னால் எல்லாமே இருளடைந்து போய்விடும். கண் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? கண். 40 வயசு ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக கண்ணுக்கு பிரச்சனை வந்துடும். நேற்றுக்கு நானும் என் மகளும் கண்ணை குறித்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவள் சப்ஜெக்ட் அதில், உங்கள் ஏஜ் எத்தனை டேடி அப்படின்னு கேட்டான். நான் என் வயசை சொன்னேன். இது சரியாக தெரியாதுல்ல உங்களுக்கு? காரணம் இதுதான், இந்த வயசு வரும்போது இந்தந்த குளறுபடி கண்கள் என்ன செய்யும், வரும். உங்களுக்கு பக்கத்தில் உள்ளது தெரியுதா, தூரத்தில் உள்ளது தெரியுதா அப்படின்னு கேட்டான். அப்போ எனக்கு பக்கத்தில் உள்ளது தெரிய மாட்டேங்கி, தூரத்தில் உள்ளது நல்லா தெரியுது. அப்போ நீங்கள் இந்த வகையான கண்ணாடியை என்ன செய்யணும், போடணும். அறகுறை வேக்காடுக்கு கண்ணாடி போட்டுக்கலாம். பிறவி குருடன் என்று சொல்லும்பொழுது எந்த கண்ணாடி போட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சமுதாயத்தில் கை இல்லாட்டினாலும் கால் இல்லாட்டினாலும் எப்படியாவது சம்பாதிச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கண் இல்லாதவங்களுடைய வாழ்க்கை அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? சொல்லுங்கள், பிச்சை எடுக்க தொடங்கி. இன்றைக்கி நம்முடைய கவர்மெண்ட் செட்டப் நல்லா இருக்க போய் கண் தெரியாதவங்களுக்கு தடவி ஆகிலும் அவங்க எங்கே உட்காரணும் அப்படின்னு இந்த டாட் வச்ச எழுத்துக்கள் உள்ள லெட்டர்ஸ் இருக்குது. இன்றைக்கி அவங்க ஃபிசிக்கல் சேலஞ்சுங்கிற ஒரு கேட்டகரிக்கு போய் கவர்மெண்ட் நிறைய சலுகைகளை கொடுக்குது, குடிசைவாழ் தொழில்களை கொடுக்குது. ஆனால் அந்த நாட்களில் ஒரு மதிப்பு மரியாதை இல்லை. ஒரே ஒரு பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு தெரியும். என்ன கேட்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? பிச்சை எடுப்பது மட்டுமே. நான் இந்த இடத்துல மையப்படுத்துகிறேன். பிச்சை எடுக்கிற ஒருத்தன்ட்ட நின்று நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இயேசு கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் ஒன் கைண்ட் ஆஃப் பிளைண்ட் மேன். நம்ம எல்லாருமே ஒரு வகையான குருட்டாட்டம் உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். அநேக காரியங்கள் நாம் குருடர்களாக இருக்கிறோம். இயேசு நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய குறையை இயேசு கேட்க வேண்டும் என்றால், நான் உனக்கு என்ன செய்யணும்பா அப்படின்னு இயேசு கேட்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பர்த்திமேயிலிருந்து, இந்த பர்த்திமேயினுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஜீசஸ் ஹேஸ் டு ஸ்டாப் அண்ட் ஆஸ்க், வாட் டு ஐ நீட் டு டூ ஃபார் யூ அப்படிங்கிற கொஸ்டின் இயேசு நம்மள்கிட்ட கேட்கணும்னா எதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட அப்ரோச் பண்ணால் இயேசு நின்று நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்பாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இயேசு வேதாகமத்தில் பல வகையில் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் குருடர்களுக்கு.
சில குருடர்கள் இயேசுவே இறங்கும் என்று கூப்பிட்டது நிமித்தம் இயேசுவுக்கு வந்து அவனை தூக்கிட்டு வாங்க, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அற்புதத்தை பிரசன்னம் பண்ணியிருக்கார். இன்னொரு இடத்துல இயேசு குருடனுக்கு எப்படி அற்புதத்தை கொடுப்பார் என்று சொன்னால், துப்பி சேருண்டாக்கி கண்களில் பூசி போய் என்ன செய்வார், கழுவு அப்படின்னு சொல்லுவார். ஒரே ஒரு இடத்துல மட்டும் இயேசு ஒரே குருடனுக்கு 2 தடவை அற்புதம் செஞ்சிருப்பார். ஒரே ஒரு இடத்துல இயேசு ஒரே குருடனுக்கு எத்தனை தடவை? 2 தடவை. தடவை அற்புதம் செஞ்சுட்டு நல்லா கண்ணை திறந்து பாரு, நல்லா தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. சரி, நீங்கள் ஒரு வாசனைக்காரோ எங்கேயோ நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உட்கார வச்சு ஒரு லெட்டர்ஸை தூக்கி போடுவாங்க, உடனே பார்க்க சொல்லுவாங்க. நோ, மெனி பீப்புள் நோஸ், those who are wearing specs, opticals, you know that how they are testing, போட்டுட்டு பார்ப்பாங்க. நீங்கள் தான் பதில் சொல்லணும். you have to answer the number of the lens, you have to say, நீங்கள் தான் சொல்லணும். தெரியுதா? இங்கிட்டு தெரியுது. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க, இதை பொத்துங்க, இங்கே பாருங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு நிமிஷம் இருங்க, இன்னொன்று தூக்கி படம். இப்போ நல்லா கிளியராக தெரியுது. ஓகே, இதை பொத்துங்க. தேர் ஆர் பீப்புள். இயேசு கிறிஸ்துவும் இதே டெஸ்ட் தான் வைக்கிறார் அந்த குருடனுக்கு. இவன் இப்படி பொத்தி பார்த்துட்டு, இயேசு கிறிஸ்துவே எனக்கு மனுஷங்கள்லாம் எப்படி தெரியுறாங்க? எப்படி தெரியுறாங்களாம்? they are look like tree. ஐயோ, ஜீசஸ் இயேசு கிறிஸ்து செய்த மிராக்கல்ல ஒரு மிராக்கல் இப்படி ஆயிடுச்சு. he did all miracle in perfect way, but in this incident இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சுட்டு செக் பண்ணி கேட்காரு, how do you you look how it is. ஆண்டவரே, எல்லா மனுஷங்களும் எனக்கு எப்படி தெரிறாங்க? எப்படி தெரிறாங்களாம்? ஆமாம், ரொம்ப முக்கியம். சில நேரம் அறகோட அற்புதம் எப்படி தான் காட்டும் உங்களுக்கு? மனுஷங்களை எப்படி காட்டிடும் சொல்லுங்க? மரம் மாதிரி காட்டிடும். எனக்கு இயேசு சுகம் கொடுத்துட்டாருன்னு மனுஷங்கள்லாம் மரம் மாதிரி நினச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து அப்படியே அனுப்பலை. திரும்ப அவனுக்கு என்ன செய்கிறாரு? சுகத்தை கட்டெடுக்கிறார். திரும்ப தொட்டு அவனுக்கு சுகத்தை கட்டெடுக்கிறார். அவன் இப்பொழுது பார்வை அடைந்தவனாய் காணப்பட்டான். இப்படி இயேசு பல இடங்களில் குருடர்களுக்கு அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார். ஆனால் பர்த்திமேயு அப்படிங்கிற டாபிக் வரும்பொழுது மட்டும் எனக்கு தென்பட்ட, நான் கற்றுக்கொண்ட, இதிலிருந்து தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த அநேக பரிசுத்தவான்களும் சொன்ன காரியங்களெல்லாம் மையப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு எதிர்காலமே இல்லாத ஒரு நிலைமை தான் அந்த குருடனுக்கு. there is no future for him. எங்கே திரும்பினாலும் அவனுக்கு எதிர்காலமே கிடையாது. what is the future for the blind man? there is no hope. அவனுக்கு எந்த விதத்திலே ஒரு நம்பிக்கையே இல்லை. நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, அப்புறம் இப்போ அவன் கேள்விப்படுறான். அப்படின்னா காது அவனுக்கு என்ன செய்யுது சொல்லுங்க? காது கேட்குது. அடுத்தாக்கல, இயேசுவே தாவீதின் குமாரனே. அப்போ வாய் என்ன செய்யுது? ஒர்க் ஆகுது இல்லையா? காதும் கேட்குது, வாயும் பேசுது. இனியும் நான் சொல்லப்போனால் அதுக்கு கீழே நீங்கள் வர 49 இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அந்த குருடனை அழைத்து, திறன்கோள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, அப்போ சொல்லுங்க, கை நல்லா தான் இருக்குது, கைக்கு பிரச்சனை கிடையாது. அப்புறம் இயேசு இடத்துல தூக்கிட்டு வரல, இயேசுகிட்ட தூக்கிட்டு வந்தாங்களா யாரும்? அவனே என்ன செஞ்சான்? அப்போ காலு நல்லா புரிஞ்சுக்கணும், கண்ணு மட்டும் தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம அப்ரோச் பண்ணணும் நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு. வாட் யூ ஹேவ். நிறைய காரியங்கள் நம்மக்கிட்ட உள்ளத ஃபெயிலியரை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம சக்ஸஸ் அடைய முடியல. கண்ணு தெரியாது, அந்த கண்ணு தெரியாதுன்னு ஒன்றை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா காலத்துக்கும் முன்னேற முடியாது. பட் கண்ணு தெரியாட்டாலும் பரவாயில்ல, கை வேலை செய்து, வாய் வேலை செய்து, காது வேலை செய்து, காலு வேலை செய்து, இதை வச்சு ஏதாவது ஒன்று என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம்? செய்யணும். 100 ரூபாய் இல்லை, ஆனால் என்கிட்ட என்ன இருக்குது? 10 ரூபா இருக்குது. சொல்ல இடத்த புரிஞ்சா உங்களுக்கு? இவ்வளோ பெருசாக என்கிட்ட இல்லை, ஆனால் இவ்வளோ காண்டி என்கிட்ட இருக்குது. இருக்கிறத வச்சு
தேவ சமூகத்துக்கு நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னா இருக்கிறத வச்சு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்ய வல்லவர். இட்ஸ் ட்ரூ, தேர் ஆர் ஃபெயிலியர்ஸ் இன் அவர் லைஃப். நிறைய பலகீனங்களும் ஃபெயிலியர்ஸும் தோல்வியையும் நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆனால் தோல்வியையே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த தோல்வியிலேயே மாண்டு போயிடுவோம். திஸ் மெசேஜ் இஸ் ஃபார் மீ அண்ட் ஃபார் யூ ஆல்சோ. தேர் ஆர் மெனி ஃபெயிலியர்ஸ், தட்ஸ் ட்ரூ தட், பட் தேர் ஆர் சக்ஸஸ் விச் யூ ஆர் ஹோல்டிங் இட். அநேக சக்ஸஸை வச்சு உன் கையில் வச்சிருக்கிற. ஆமாம், உண்மை தான், உனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஆனால் நல்லா பாட்டு பாட தெரியும். எனக்கு பாட்டு பாட தெரியாது, ஆனால் நான் நல்லா பைபிள் படிக்க தெரியும். எனக்கு பைபிள்லாம் படிக்க தெரியாது, ஆனால் எனக்கு நல்லா ட்ராக்ஸ் கொடுக்க தெரியும். ஏதாவது ஒன்று உனக்கு தெரியும்ல, ஏதாவது ஒன்று தெரியும்ல. எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எனக்கு நல்லா சர்ச்செல்லாம் நல்லா துடைக்க தெரியும். தெரிஞ்சிருக்குல்ல. தேர் ஆர் ஃபெயிலியர்ஸ். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அநேக வாய்ப்புகளை கொடுப்பார். தேர் ஆர் ஃபெயிலியர்ஸ். we only concentrate on the failures. எப்போதும் நம்ம அந்த தோத்த வாழ்க்கையிலேயே நம்ம கவனம் செலுத்திட்டு இருப்போம் அப்படின்னா நம்ம எங்கே வர முடியாது, சக்ஸஸ்க்கு கிளைம் பண்ண முடியாது. நீ படிக்க மாட்ட, நீ படிக்க மாட்ட, நீ படிக்க மாட்ட, நீ படிக்க மாட்ட, நீ படிக்க மாட்டேன்னா கடைசி வரைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்ய முடியாது சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ எனக்கு மேக்ஸ் வராது, மேக்ஸ் வராது, மேக்ஸ் வராது, மேக்ஸ் வராது. மேக்ஸில் என்ன வராது? எது உனக்கு தோற்று இருக்குதோ அதை கொஞ்சம் நவுட்டி வச்சுட்டு எது ஒன்றால் முடியுமோ அதை மேலே கவனம் செலுத்து. பெரிய எஸ்ஏ கொஸ்டின் படிக்க முடியல, கேட்குறியா? ஹலோ தம்பி, பெரிய எஸ்ஏ கொஸ்டின் படிக்க முடியல, பட் யூ கான்சன்ட்ரேட் ஆன் ஷார்ட் கொஸ்டின், கான்சன்ட்ரேட் ஆன் ஒன் வேர்ட். அதில் மார்க் கிடைக்கல. பெருசு என்னால் முடிக்க முடியல, பட் தேர் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கேன் லேர்ன். அதை தான் அந்த குருட்டு நான் கற்றுக்கிட்டேன். எது பெருசாக இருக்குதோ அதை விட்டுரு. இருக்குதுல்ல, காது கேட்குதில்ல, கை வேலை செய்யுதில்ல, வாய் பேசுதில்ல, கால் நடக்குதில்ல, இருக்கிறத பயன்படுத்து. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் இருக்கிறத பயன்படுத்தினான், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவனுக்கு தெரியும் கண்ணு குருடு, ஆனால் வாய் பேசுது. இதை வச்சு நான் பாஸ் ஆயிடுவேன், இதை வச்சு நான் பாஸ் ஆயிடுவேன். ஆமாம், எனக்கு ரொம்ப கஷ்டம் தான், இதை வச்சு பாஸ் ஆயிடுவேன். என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நான் முன்னேறி நான் என்ன செஞ்சிருவேன், கடன் செல்வேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம சமுதாயத்தில் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்காதீங்க. கர்த்தர் நம்மளை சமுதாயத்தில் எப்படி வச்சிருக்காருன்னு பாருங்க. அந்த சக்ஸஸில் இன்னும் முன்னேறி போனால் நம்ம இயேசுக்கிட்ட போக முடியும். அவர் உங்களை பார்த்து கேட்பாரு, நான் உனக்கு என்ன செய்யணும். ரெண்டாவது அதில் என்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அதே வசனத்தை தான், நான் வேறு எங்கேயும் போகல, அதே அதிகாரத்தில் அவன் நசரேயனாக இயேசு சொல்லுங்க வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டான். உனக்கு தர்ற வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கணும். The opportunity which God is given to you, please make use of it. Some people are waiting for the opportunity. எனக்கு வாய்ப்பு வந்தா பார்க்கலாம், அவங்க கூப்பிட்டா பார்க்கலாம், அவங்க சொன்னால் நாங்கள் செய்வோம். நான் சொல்ல மச்சான், இல்லை 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 இல்லை, வாய்ப்பை யார் தான் ஏற்படுத்திக்கணும், நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அரவுண்ட் அஸ், யூ ஹவ் டு ஓப்பன் அண்ட் கெட் இன். நிறைய வாய்ப்புகளை தேவன் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கார். நீங்கள் தான் வாய்ப்பை பயன்படுத்தி எங்கே வந்துக்கணும், உள்ளே வந்துக்கணும். இங்கே படிக்கும்போது எனக்கு அதான் தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பு இனி கிடைக்காது. இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்டிருக்கான். இப்போ வாய்ப்பு, என்ன வாய்ப்பு, என்ன வாய்ப்பு சொல்லுங்க? ஜீசஸ் பாஸ் பை. ஆங்கில வேதத்தை தமிழில் அவ்வளவோ பார்க்கல, இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் பாஸ் பை. அப்புறம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அவனை விட்டு கடந்து போயிட்டாரு, அவனை விட்டு போயிட்டாரு. அவன் இங்கே தான் இருந்தான், போகும்போது அவன் குருடன் தெரியும், ஆனால் இயேசு அங்கே நிற்கலை. he did not, அவன் குருடனுக்கு முன்னாடி வந்து நிற்கலை. ஏன்? எதுக்கு? உனக்கு தர்ற வாய்ப்பை நீ பயன்படுத்துகிற வரைக்கும் நீ இயேசுவை நிப்பாட்ட முடியாது. விசுவாசிக்கு ஆமேன்னு சொல்லுங்களேன். உனக்கு தர்ற வாய்ப்பை நீ பயன்படுத்துகிற வரைக்கும் நீ ஏசப்பாவை நிப்பாட்ட முடியாது. நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? அவருக்கு தெரியாதா, அவருக்கு என் பலவீனம் தெரியாதா, அவருக்கு என் நோய் தெரியாதா,
அவருக்கு என் நிலைமை தெரியாதா? அவருக்கு என் குடும்ப கஷ்டம் தெரியாதா? அவருக்கு என் பணப்பிரச்சனை தெரியாதா? அவருக்கு என் குடும்பத்தில் நடக்கிற சண்டை தெரியாதா? அவருக்கு தான் எல்லாம் தெரியுமா? அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. தெரிஞ்சிருந்து ஜீசஸ் பாஸ் பை, அவர் கடந்து போயிடுவார். he will not stand for you. அவர் உனக்காக நிற்க மாட்டார். ஆனால் எப்போ நிற்பார் அப்படின்னா, நீ தர்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். மேக் யூஸ் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி விச் காட் இஸ் கிவிங் ஃபார் யூ. அவர் தருகிற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்து. கொஞ்ச நேரமாக இருக்கலாம், மேக் யூஸ் ஆஃப் இட். பைபிள் படிக்கிறது கொஞ்ச நேரம் கிடச்சிருக்கலாம், மேக் யூஸ் ஆஃப் இட். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது கிடச்சிருக்கலாம், மேக் யூஸ் ஆஃப் இட். ஒரு 10 மினிட்ஸ் மற்றவங்ககிட்ட ஏசப்பாவுடைய அன்பை ஷேர் பண்ணுறது கிடச்சிக்கலாம், மேக் யூஸ் ஆஃப் இட். என்னென்ன வாய்ப்புகளை உன்னால் பயன்படுத்த முடியுமோ அந்தந்த வாய்ப்புகளை ஷெடியூல் பண்ணி நீ முடிச்சிரு. புட் அ ஷெடியூல். சிலவங்களுக்கு ஷெடியூல் போட்டால் தான் வேலையே ஓடும். மார்னிங் எந்திரிச்ச உடனே யூ மேக் அ ஷெடியூல். என்ன ஷெடியூல்? காலைல 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன். வாய்ப்புகளை பயன்படுத்து. இன்னைக்கு போனது நாளைக்கு என்ன செய்யாது சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு கிடைக்காதுல்ல. டுடே இன்னைக்குள்ள நாள் நாளைக்கு கிடைக்காது. இன்னைக்குள்ள நாளை நீ எவ்வளவு நேரம் எதுக்கு செலவழிச்ச கால்குலேட் பண்ணி பார். how many hours we have wasted. மேக் யூஸ் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. தேவன் நமக்கு தருகிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்தணும் என்று சொன்னால் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் நிற்பார். அவரை நிற்க வைக்க முடியும். எப்போ நிற்க வைக்க முடியும்னா, வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. ஒருவேளை உனக்கு பிடிக்காம இருக்கலாம். some punishment you don't like. சிலவங்க திட்டுறது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். சில correction you don't like. some of the things some elderly people saying we don't like. அம்மா சொல்றது பிடிக்காது, அப்பா சொல்றது பிடிக்காது, மேடம் சொல்றது பிடிக்காது, டீச்சர் சொல்றது பிடிக்காது. உனக்கு என்னதான் பிடிக்கும் அப்படின்னா ஒன்னையே ஒரு நாள் பிடிக்காம போயிடும். இன்னைக்கு அவங்கள பிடிக்கல, இவங்கள பிடிக்கல, இவங்கள பிடிக்கல, அவங்கள பிடிக்கல, நாளைக்கு ஒன்னையே பிடிக்காது ஒரு நாள். வாட் யூ வில் டூ? மேக் யூஸ் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி விச் காட் இஸ் கிவிங் ஃபார் யூ. உனக்கு தர்ற வாய்ப்பை பயன்படுத்து. இப்போ தர்ற வாய்ப்பு நாளைக்கு உனக்கு கிடைக்காது. மூணாவது நான் சொல்ல வரேன்னா, the third things which I learned here, அது நீங்கள் எடுத்து பார்த்தா 48வது வசனம் 48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. இதில் ரெண்டு காரியத்தை நான் சொல்றேன். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். the third things which we should learn, மூணாவது காரியம் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, எதிர்ப்புகள் மத்தியிலையும் திங்க் பாசிட்டிவ். உட சுற்றிலும் எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் ஃபோக்கஸ் எது வேணுமோ அதை அடைஞ்சு தீரணும். உங்கள் நோக்கம் என்ன? இயேசுவை நிப்பாட்டணும். உங்கள் நோக்கம் என்ன? இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்யணும். உங்கள் நோக்கம் என்ன? நீங்கள் பார்வை அடையணும். எதிர்ப்புகளையே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதுதான் இங்கே சொல்ல வரேன். எதிர்ப்புகள் மத்தியிலையும் டேக் திங்க் பாசிட்டிவ். நிறைய பேர் எதிர்ப்பாங்க, நீங்கள் செய்கிறது பிடிக்காது. அந்த மகதலேனா மரியாள் விலையேற பெற்ற தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றுனாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் கேட்ட கேள்வி என்ன? குறிப்பாக யூதாஸ்காரி சொன்ன என்ன? இவ செஞ்சது சொல்லுங்க, இவ செஞ்சது வேஸ்ட். அந்த அம்மா விலையேற பெற்றது ஏசப்பான்னு ஊற்றுறாங்க. சொல்றது கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த அம்மா கொண்டு வரது எப்படி சொல்லுங்க? அந்த அம்மா எப்படி கொண்டு வருது? ரொம்ப விலையேற பெற்றது ஏசப்பா, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நான் கொண்டு உங்க பாதத்தில் ஊத்துறேன், நான் பாவியாகிய ஸ்திரீ ஊத்திட்டேன். ஆனால் சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியுது? குறிப்பா யூதாஸ் காரியத்துக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இது என்னவா? வேஸ்ட். நீங்க விலையேற பெற்ற ஆராதனையை தேவ சமூகத்தில் வைக்கும் போதும், நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும் போதும், அவருக்கு மகிமை செலுத்தும் போதும், சிலவங்களுக்கு நீங்க செய்யறத பார்த்தா எப்படி தான் தெரியும்? வேஸ்டாக தான் தெரியும். ஆனால் இயேசுவுக்கு தெரியும் நீங்க கொண்டு வந்தது வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இவளுடைய சுவிசேஷம் எங்கும் பறைசாற்றப்படும். ஃபார் யூ இட் இஸ் வேஸ்ட். ஆனால் இவ செஞ்ச காரியம் காஸ்பல். இவ செஞ்ச காரியம் காஸ்பல், இது சுவிசேஷம். எனக்கு இவ செஞ்சாங்கிறது எங்கெல்லாம் இயேசுவை குறித்து சொல்றாங்களோ அங்கெல்லாம் என்ன சொல்லப்படுமா? இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா அந்த அம்மாவை பத்தி? சொல்லுங்க, இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? 2000 வருஷத்துக்கு அப்புறமா யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்?
அந்த அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், மகதனா மரியாதை பற்றி. காரணம் என்ன? ஒரு நாள் ஒருத்தன் சொன்னான் இவ செஞ்சது வேஸ்ட்டுன்னு. ஏசு சொன்னார், இல்லைப்பா இது வேஸ்ட்டு கிடையாது. தேர் ஆர் மெனி பீப்புள் வில் கிரிட்டிசைஸ் அஸ். நிறைய நபர்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கலாம். சம் பீப்புள் வில் சே யூ ஆர் வேஸ்ட். சொல்லிப்பாங்கல்ல, ஸ்கூல் படிக்கும்போது நிறையாட்ட நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஹே யூ ஆர் வேஸ்ட், குட் ஃபார் நத்திங். நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது, வேஸ்ட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போ நான் நினைக்கிறேன், அன்னைக்கு நான் வேஸ்ட்டு, இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்கிறா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன், எது வேஸ்ட்டாக தான் ரொம்ப பயன்படும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், இந்த வீட்டில் இருக்கிற ஷோகேஸ் டப்பாவை விட பாத்ரூம் இருக்கிற டேஷ் டப்பா ரொம்ப பயன்படும். நான் சொல்கிறது புரிஞ்சு நினைக்கிறேன். அது தினமும் தேவை. ஷோகேஸ் டப்பா கெஸ்ட்டு வந்தால் தான் தேவை. பாத்ரூமில் இருக்கிற டப்பா தினமும் தேவை. நான் எந்த டப்பாவாக இருக்குன்னு நம்ம தான் தீர்மானம் பண்ணிக்கணும். நிறைய பேர் நம்மளை வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கலாம். பட் இங்கேயும் அதுதான், நீ வேஸ்ட்டு, நீ பேசாத, நீ பிச்சைக்காரன். ஏன் தெரியுமா அப்படி சொல்லிப்பாங்க? இவன் இவன் வந்து முன்னிலும் அதிகமாக சத்தமாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். இவனுடைய நோக்கம் எல்லாம், இவங்களை நான் பார்த்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் நான் இயேசுவை பெற முடியாது, இயேசுவை நிப்பாட்ட முடியாது. அவர் போயிட்டார். எதிர்ப்புகளை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. டோன்ட் டேக் நெகட்டிவ். ஒரு 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 காரியம் உங்களுக்கு விரோதமாக எழுதி வந்துச்சுன்னா டேக் பாசிட்டிவ். ஒரு பிரச்சனையா டேக் பாசிட்டிவ். இது நல்லதுக்கு தான், இது நல்லதுக்கு தான், இது நல்லதுக்கு தான், இது நான் நல்லா ஆகிறதுக்கு தான். டேக் பாசிட்டிவ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆல்வேஸ் ஃபால் இன் நெகட்டிவ். முடிவு என்ன? தற்கொலை. முடிவு என்ன? வாழ்க்கை ஏமாந்துட்டேன். முடிவு என்ன? தோத்துட்டேன். நிறைய தடவை தேவன் நமக்கு தர்ற வாய்ப்பில் ஒன்று, நம்ம எதிர்ப்புகள் மத்தியிலையும் டேக் இட் பாசிட்டிவ். சாத்தான் எப்பவும் நெகட்டிவ் தான் கொண்டு வருவான். எதிர்மறையாக சொல்ல வைப்பான், எதிர்மறையாக பேச வைப்பான், எதிர்மறையாக சிந்திக்க வைப்பான். ஹீ நெவர் ஒரு நாளும் உங்களுக்கு பாசிட்டிவான எண்ணம், நேர்மறையான எண்ணத்தை கொடுக்கவே மாட்டான். அவன் எண்ணமே எதிர்மறையான எண்ணத்தை கொடுப்பது, ஏழா குணமான சிந்தனைகளை கொடுப்பது, ஏழா குணமாக எண்ணத்தையாக ஒன்றை பண்ணி வைக்க சொல்கிறது. அவங்க ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்லணும், இவங்க ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்லணும். எதிர்மறையாகவே சிந்திக்க வைப்பான், எதிர்மறையாக சிந்திக்க வைப்பான். இஃப் யூ வாண்ட் டு பி ஸ்டாப் ஜீசஸ் ஃபார் யூ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக நிப்பாட்டணும் அப்படின்னா, எதிர்மறையாக 1000 பேர் என்னமும் சொல்லிட்டு போட்டோம். மை கான்சன்ட்ரேட் வில் பி ஒன்லி ஆன் ஜீசஸ். என்னுடைய நோக்கம் புல்லு இயேசு மேலே தான். இயேசுவே தேவகுமாரனே எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்கப்பா. 4வது நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, அதே 48வது வசனத்தில் வாஸ்து பார்த்தா 48 செகண்ட் லைனில், அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். நீ முயற்சி செஞ்சா இயேசு நிற்பார். தடவை ஃபெயில் ஆகிட்டியா பரவாயில்ல, இன்னொரு ஆட்ட அட்டம் பண்ணிப்பார். தடவை கூட்டு பாட்டு இயேசு உனக்கு அற்புதத்தை செய்யலையா விட்டுறாத, இயேசுவை இன்னொரு ஆட்ட தொல்லை பண்ணிப்பார். போன மாதம் ஜோமன்டன்ல இந்த மாதம் இயேசுக்கு தெரியாதா அப்படி சொல்லாத. இல்லை, நீ கூப்பிட்டு பார். யூ கண்டினியூஸ்லி ஆஸ்க், கீப் ஆன் ஆஸ்கிங், கீப் ஆன் நாக்கிங். அதுதான் இங்கே வாஸ்து முடிச்சோம். முயற்சி. இயேசு இயேசுவே இயேசுவே அதோட நீ பாடலை. எப்படி கூப்பிட்டான்னு சொல்லுங்க பார்க்கலாம். வால்யூமை கூட்டி வைக்கிறான், வால்யூமை கூட்டி வைக்கிறான். நான் பேசுகிற சாம்க்கு கேட்குதா? இப்போ நான் கேட்கல அப்படின்னா நான் கத்தணும், இல்லைனா பிஏ சிஸ்டம் தான் சவுண்ட் என்ன செய்யணும், கூட்டணும். அப்போ தான் சாம்க்கு கேட்கும். இயேசுவுக்கு கேட்கணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் இன்னும் என்ன செய்யணும், வருந்தி இயேசுவை என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம், கூப்பணும். Sometimes we think that if Jesus want to do, let him do, I don't have any business அப்படி சொல்லக்கூடாது. He want to do, but we should ask. எம்மாவூர் சீசர்கள் இயேசு கூட போனாங்க, இயேசு கூட பேசிக்கிட்டே போனாங்கன்னா அந்த எம்மாவூர் சீசர்கள் இயேசு கூட போகிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு கஷ்டங்களை பேசிக்கிட்டே போகிறாங்க. அட படிபாவிலா, இயேசு நல்லா இருந்தாரியா, கொண்டு விட்டாங்க, இதெல்லாம் பேசிக்கிட்டே போகிறாங்க. பேசிட்டு போனது யார்கிட்ட? பேசிட்டு போனது யார்கிட்ட? இயேசுக்கிட்ட. இயேசுவை நிப்பாட்டலை. அவங்க ஊர் வந்துச்சு, எம்மா ஊர். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அப்புறம் போகிறவர் போல. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு எப்படி போகிறவரா? எப்பறம் போகிறவர்? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அந்த பாட்டை பாடி இயேசு கிறிஸ்து அப்புறப்படுத்தியிருப்போம். இவங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இவங்க அப்புறம் போகிறவர்கள் அப்படின்னு இயேசு போகிற மாதிரி நினைக்கிறாருன்னு மனசில் வந்த உடனே இவங்க வருந்தி இயேசுவை எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எப்படி கூப்பிட்டாங்க? வருந்தி.
they compel Jesus to come. அதுதான் இயேசு கிறிஸ்து நின்னாரு. இல்லைன்னா எப்படி போயிருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாட்டு தான் இருக்கும், அப்புறம் போகிற அவர் போல. அவர் போயிட்டாரு. திரும்பவும் நம்ம பாடுவோம், அப்புறம் போகு. ஐயா அவர் தான் போயிட்டாரு. நீங்க போனா போயிட்டு போறாரு. எப்போ நல்ல வேலை இயேசு கிறிஸ்து இணைஞ்சிட்டாரு. நான் ஒரு நேரம் சில நேரம் ஸ்டடிக்கு வருவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே பார்த்துட்டுங்க பாவம், போயிட்டாரா, அப்புறம் போயிட்டாரா. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கதையை ஆரம்பிப்போம். ஜீசஸ் இஸ் இன் டிஃப்ரெண்ட். சில இடங்களில் இயேசு செஞ்ச இந்த இதெல்லாம் பார்க்கும்போது, என்ன இயேசு நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணீங்க? பாவம் அவங்க அப்புறம் போய்ட்டு விட்டாங்கன்னா, இல்லை அவங்க விடக்கூடாது, என்னை வருந்தி கேட்கணும், நான் அவங்க வீட்டுக்கு போகணும், நான் அப்பத்தை பிக்கணும், அவங்க கண்கள் என்ன செய்யணும், திறக்கப்படணும். யூ ஹாவ் டு டூ சம்திங். சகேயு இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் கிடையாது. ஆனால் சம்திங் யூ வாண்ட் டு டூ. இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? ஹீ இஸ் ஹோல்டிங் கவர்மெண்ட் ஜாப். ஆயக்காரன், பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, ஐஸ்வர்யவான். ஆனால் பிரச்சனை ஒன்றே ஒன்று இருக்குது. அவன் என்னவான்? அவன் குள்ளனானபடியால். பிரச்சனை இங்கே நிற்கிது, அவன் குள்ளனானபடியால். அவன் அதெல்லாம் பொருட்படுத்தலை. காட்டத்தி மரத்தில் ஏறி நிற்கிறான். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய வருந்தி கேட்பது இல்லை, அவனுடைய முயற்சி இயேசு கிறிஸ்துவை நிப்பாட்டிச்சு. அந்த அத்தி மரத்துக்கிட்ட வந்த உடனே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு சொல்லுங்க, இயேசு நின்று அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, ஜீசஸ் பாஸ் பை. ஆனால் போகிற பாதையில் ஒருத்தன் ஏதோ பிரயாசப்பட்டு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. ஐயா நான் தான் குட்டை, சரி முன்னாடி ஓடி போயாவது பார்க்கலாம். முன்னாடி ஓட போகிறவங்க இன்னும் நிறைய பேர் போயிட்டாங்க. நிறைய பேர் இவங்கிட்ட பணம், ஐஸ்வர்யம், அதிகாரம் எல்லாம் இருந்தும் சமுதாயத்தில் இவனை ஒருத்தனும் மதிக்கலை. அதனால தான் அவ்வளோ பேருக்கு முன்னாடி இவன் நிற்கிறான். ஆனால் இவனுக்கு ஒரு எண்ணம், இயேசு போயிடக்கூடாது, எப்படியாவது நான் இயேசுவை பார்க்கணும். முயற்சி செஞ்சான், ஏறினான், மரத்தில் ஏறி உட்காந்து இயேசுவை பார்த்துட்டான். ஆனால் இயேசு நின்றுட்டார். இயேசுவை பார்க்கணுங்கிற முயற்சி இயேசுவை நிப்பாட்டியது. பிரியமானவங்களே, நீங்கள் வருந்தி கேட்டால் இயேசு உங்களுக்காக நிற்பார். நிறைய தடவை நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம கேட்கல. சும்மாட்டிக்கு தோத்துற கூட்டத்தோட இல்லை, நீ வருந்தி கேட்கல, பர்டிகுலராக கேட்கல, இயேசுவை நிப்பாட்டலை, இயேசுவை நிற்கிறதுக்கு கேட்கல. இப்போ நீங்கள் கேட்பீங்களா? திஸ் அ டைம் ஃபார் வி நீட் டு இன்டர்சீட். நமக்காக ஒரு கொஞ்ச நேரம் எடுத்து நம்ம தேவ சமூகத்தை நம்ம கேட்க போகிறோம். 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்தினார். உங்கள்கிட்ட இருப்பதை நீ கொடு, கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். இல்லாத ஒன்றை குறித்து கவலைப்படாத, இல்லாத ஒன்றை போட்டு அங்கேயும் சுத்தாத. தாவீதுக்கு பழக்கமே இல்லாத ஒன்றை சவுல் கொடுத்தான், பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது. போட்டு பார்த்து அங்கங்கேயும் நடந்து பார்த்து சொன்னா, எப்பா இது எனக்கு பழக்கம் இல்லை, தூக்கி நான் போட்டுறேன், என்கிட்ட இருக்கிறத நான் போட்டு போகிறேன், கர்த்தர் எனக்கு வெற்றியை தருவார். இல்லாத ஒன்று, அடுத்தவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அடுத்தவன் போட்டிருக்க ஆடம்பர வாழ்க்கை, அடுத்தவன் அது வச்சிருக்கான், இவன் அதை வச்சிருக்கான். சவுலினுடைய பகட்டான ஆடம்பர வாழ்க்கை தாவீதுக்கு வெற்றியை கொடுக்கல. அவங்ககிட்ட இருக்கிறது தாவீதுக்கு வெற்றியை கொடுத்துச்சு. இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ண போறார். வாட் யூ ஹேவ் he will bless you. Secondly, Jesus said even he passed by. ஆனா உனக்கு தர வாய்ப்பை நீ பயன்படுத்து. Make use of every opportunity which God is given to you. மூணாவது நான் சொன்னேன், எதிர்ப்புகள் மத்தியிலையும் டேக் திங் பாசிட்டிவ், தோ இட் இஸ் நெகட்டிவ். ஆனால் நீ நேர்மறையாக நான் சிந்திக்கிறேன். 4வது நான் சொன்னேன், நீ வருந்தி கேட்டா நீ இயேசுவை நிப்பாட்ட முடியும். நீ வருந்தி கேட்டு பாரு. இன்னைக்கு சாயங்கால வேளையில், கத்தாவே நீங்கள் எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லி வருந்தி கேளுங்களேன். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம்.